நான் காங்கிரஸோடு சேர்ந்திருந்த போதுதான் அவசர நிலை காலம் வந்தது. பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தோம். போது கூட்டணி என்று பார்க்கவில்லை, மாறாக நாங்கள் அவசர நிலையை எதிர்த்து அதன் விளைவாக ஆட்சி இழந்ததோடு மட்டுமில்லாமல் 500 பேர் சிறைக்கு சென்று என்னென்னவெல்லாம் அனுபவித்தோம். காரணம், ஒருவேளை நாங்கள் ஆதரித்திருப்போம் ஆனால் எங்களுக்கு இந்த பின் அடைவுகள்லாம் வந்திருக்காது. அதுபோல பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேர்ந்தது உண்மை. ஆனால் சேருகிற போதே சில நிபந்தனைகளை நாங்கள் கொடுத்திருந்தோம். காமன் மினிமம் புரோகிராம் என்ற பெயரால் இந்த பொது சிவில் சட்டம், ராமர் கோயில், 370 இதெல்லாம் வலியுறுத்தக்கூடாது. அவர்கள் எதையெல்லாம் அவர்களுடைய பேசிக் அஜெண்டாங்கிறாங்களோ அதெல்லாம் வலியுறுத்தக்கூடாது என்று ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சேர்த்தோம். அதற்கு பின்னால் மெல்ல மெல்ல சில அறிகுறிகள் வர ஆரம்பித்தது. உதாரணத்திற்கு, வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த நேரம் நம்முடைய இயக்கத்தில் அண்ணன் முரசொலி மாறன் உள்ளிட்டவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி சோதிடத்தை பல்கலைக்கழகங்களில் பாடமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது பற்றி என்னிடம் அண்ணன் முரசொலி மாறன் சொல்லி, இது விவாதத்திற்கு வருகிற போது நீ எதிர்த்து பேச வேண்டும் என்று சொன்னார். இப்போது நான் கேட்டேன், கூட்டணியில் இருக்கிறோமே, எப்படி விமர்சித்து பேசுவது? நீங்களெல்லாம் வேற அமைச்சர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அமைச்சராக இருந்தால் என்னையா, இது கொள்கை எந்த நேரத்தில் நம்ம எதிர்த்தாகும், வர்றது வரட்டும், எப்படி பேசணும், என்ன மாதிரி பேச, எந்த அடிப்படையிலன்னு கேட்டேன். நம்ம மாநாட்டில எல்லாம் கொள்கையை பேசுவீங்களா, அது மாதிரி பேசுங்க. நான் கடுமையாக விமர்சித்தேன். பல காரணங்களை சொன்னேன். விவேகானந்தர் எல்லாம் மேற்கோள் காட்டி அவர் சோதனத்தை பற்றி என்ன சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை, திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது, தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது அப்படின்னு நான் பேசிட்டேன். அது என்னுடைய இயல்புல பேசினது. Subscribe to the Federal's YouTube page for more news and updates.